வணக்கம். உங்கள் அம்ருஜி. சிறிய பாடல். வெற்றி நிச்சயம், இது முருகன் சத்தியம். வெல்ல போவது டிவிக்கு விஜய் சார் தான். முதலமைச்சராவது விஜய் சார் தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றி நிச்சயம், முருகன் சத்தியம். வெல்ல போவது டிவிக்கு விஜய் சார் தான். முதலமைச்சராவது யாராலும் தடுக்க முடியாது. எம்பெருமான் முருகன் அருளால் என்றைக்கு அவர் வேலை கையில் எடுத்தாரோ அன்னைக்கே அவர் ஜெயிச்சிட்டார். அது மாதிரி கிறிஸ்டின் விஜய் சார் தூத்துனாங்க வச்சாங்க. என்றைக்கு அந்த ஆண்டவன் இடத்துல மண்டி போட்டு மன்றாடினோம், அவருக்காண்டி மக்களுக்காக மன்றாடினாரோ அன்னைக்கு ஜெயிச்சிட்டார். அது பிறகு வேலு கொடுத்த இடம் திருச்செந்தூருக்கு போனார்ல, திருச்செந்தூரில் வெற்றி கொடுத்துட்டார், ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் முருகன் எம்பெருமான். அதனால் அவர் வெற்றி முகம் ஏறுமுகம் ஆகிப்போச்சு. அது தூத்துறவங்க ஏசுனவங்க எல்லாம் போயிட்டாங்க கீழே. அவர் ஜெயிப்பது உறுதி, ஜெயிப்பது உறுதின்னு சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாரு. எல்லா மக்களும் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, மறைமுகமாக அடித்தாங்க. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கியா, என்ன வேணால், நான் குத்த போகிறது என் விசிலில் குத்திட்டாங்க. என்னை சேர்த்தேன்னு சொல்ல எல்லோரும் விசிலில் குத்திட்டாங்க. பார்த்தீங்களா? அன்று ஒரு நாள் சொன்னது மாதிரி என்றைக்கு இருந்தாலும் நீதி, நியாயம், நேர்மை அதான் ஜெயிக்கும். அதான் உண்மை, சத்தியம். இறைவன் ஒருத்தர் இருக்காங்க, அவன் பார்த்துக்கிறவங்க. என்ன ஆட்டவனை ஆடலாம், யாரையுமே குறிக்கலான்னு என்ன ஆட்டவனை யார் வேணால் ஆடலாம். ஆனால் இறைவன் கண்ணில் தப்ப முடியாது. அவருக்கும் தெரியும் யார் அக்கிரமம் பண்ணுறா, யார் நல்லது பண்ணுறா, அவருக்கும் தெரியும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், புதுசாக வரவங்க வழிவிட்டு கொடுங்க, 5 வருஷம் அவர் ஆண்டு பார்க்கட்டும். அவர் என்ன செய்யணும், மக்கள் பார்க்கட்டுமே, மக்கள் தீர்ப்பு, மகேஷ் தீர்ப்பு பார்க்கட்டுமே, ஆண்டு பார்க்கட்டுமே. அப்போ தான் அவருக்கு அருமை தெரியும். சரியா? எப்படி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி எம்ஜிஆர் ஜெயித்தார். அதே மாதிரி கேப்டன் சார் ஜெயிக்க மாட்டான்னு எதிர்கட்சியில் வந்து உட்காந்தார். அது மாதிரி அவங்க திறமை, அவங்க மக்களுக்கும் தெரியும், செய்வாப்புல செய்ய மாட்டாப்புல. எந்த பிள்ளையும் இந்த காலத்துலேயும் மாமான உறவை சொன்ன பிள்ளைங்க விஜய் சாரை மட்டும்தான். அது சத்தியம், உண்மை. மாமான்னு சொல்ல பிள்ளைங்க, அக்கா வந்து தம்பி ஏற்றுக்கிட்ட பிள்ளைங்க, தங்கச்சி வந்து அண்ணனை ஏற்றுக்கிட்ட பிள்ளைங்க, பெரிய மனுஷிங்க மகனாக ஏற்றுக்கிட்டாங்க விஜய் சாரை. அதனால் அவர் வெற்றி முகம் ஏறுமுகம் ஆகிவிட்டது. ஜெயிச்சிருவார். சாயங்காலத்தில் ஃபுல் ரிசல்ட் வந்துடும். ஜெயிச்சிருவார் கண்டிப்பாக. அந்த சீட்டில் போய் அவர் உட்காந்துருவார். இனிமேல் அவர் சிந்தனை ஃபுல்லாக மக்கள் மேலே தான், மக்களுக்காக தான் வாழ்வார், மக்களுக்காண்டி தான் இருப்பார். லைஃப் லாங் எந்த வருஷத்தையும் அவள் எடுக்க முடியாது. எப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சாரோ அதே மாதிரி 10 வருஷமோ 15 வருஷம் 20 வருஷம் ஆண்டுவார் சொல்லுமா விஜய் சார். சரியா? அவர் என்னோட சின்ன ஆள் தான் வயசில் இருந்தாலும், என் வயசு போக நீண்ட ஆயுளோடு அவர் இருக்கணும், நிறைஞ்ச பலத்தோடு இருக்கணும். இன்று போல் என்றும் வாழணும் பல்லாண்டு காலம். அம்மு ரஜினி, காரைக்குடி. வாழ்க வளமுடன்.